பாப்பாட்டினா பாப்பா பேர் பவானி. பவானி பார்த்தேன். அந்த போட்டு நீங்க ஒருத்தரே கேட்டிருந்தீங்க. நான் வாட்ச் பண்ணி தான் நிப்பாட்டினேன் வண்டியை. சரிங்களா இது உங்க வீட்டுக்காருக்கா? வீட்டுக்காருக்கு இல்லைண்ணா. இப்ப மாவுல நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் பாக்குறீங்க, பேனா வித்து பாத்துக்கிறீங்க, உழைச்சு பாத்துக்கிறீங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லை, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தேன் நீங்க ஒரு 4-5 பேர்ட்ட வரிசையா இப்படி போய் கேட்டீங்க. எனக்கு மனசு கேட்கல. இன்னைக்கு வந்து உங்களை பார்த்துட்டேன். என்னை பார்த்துட்டு நான் பார்க்காம போனா அதுல அது சின்ன பிள்ளைய வேற வச்சிருக்கீங்க. பாப்பா ஸ்கூல் போறாளா? 4வது படிக்கிறாங்க. நீங்க தான் படிக்க வைக்கிறீங்க, உழைச்சு படிக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் முடிஞ்ச உதவி செய்யறேன். அக்கா நீங்க உழைப்பாளி, உங்களை உழைப்பை நான் இது பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதா நினைச்சு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். வேணான்னு சொல்லாம வாங்கி எனக்கு அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. உழைக்கிறீங்க, அதனால தாகமா இருக்கீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு வேற ஜூஸ் இங்க கிடைக்கல, அதனால உங்களுக்கு உழைக்கிறவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. சரியாக்கா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், இதே போதும். எவ்வளவு ஒரு பேனா எவ்வளவு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? என்ன எப்படி நீங்க விற்பீங்க? இதை ஒண்ணு 20 ரூபாய் சொல்லிருப்பானா? 20 ரூபாய் சொல்லிட்டுனா இதுல 20 பேனா இருக்கா? 400 ரூபாய் ஒரு பேனா. 400 ரூபாய் லாபம். அப்போ ஒரு கட்டுக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படி வரும். சரிக்கா, இப்ப நான் இன்னைக்கு வந்து உங்களை பார்த்துட்டேன். நான் வந்து என்னால முடிஞ்ச எல்லா பேனும் நான் வாங்கிக்கிறேன். என்னால முடிஞ்ச உதவி இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன். போனாங்க எனக்கே கொடுங்க பேனா. எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். பாப்பா உன் பேர் என்ன? பவானி. நல்லா படிக்கணும். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கா எவ்வளவு உதவி பண்றாங்க பாத்தியா? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விற்கிறாங்க. யாருக்காக செய்யறாங்க? உனக்காக செய்யறாங்கல்ல. நல்லா படிக்கணும். எத்தனை மார்க் வாங்குற எல்லாத்துலயும்? நிறைய மார்க் வாங்குவியா? அம்மா பாத்துக்குவியா நல்லா? அம்மா கஷ்டப்படுறாங்களா உனக்காக? நீ அம்மாவுக்காக நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நீ அம்மாவை பாத்துக்கணும். சரியா? அந்தாக்கா உள்ள பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. ஒரு நாள் நிம்மதியா போய் நீங்க நல்லா பாப்பா கூட்டிட்டு, ஏன்னா வெயில் வேற ரொம்ப இருக்கு, ரெஸ்ட் எடுங்க. அதுக்காக என்னால முடிஞ்ச உதவி. சரியாக்கா? உங்க அம்மா விற்கிறப்பனா அண்ணன் உனக்கே தரேன், வச்சு நல்லா படிச்சு எழுதிப்பாரு. சரியா? ஓகேவா? எனக்கு இதுல 2 போதும். மீதி உங்க ஆசைக்காக இது. மீதி இந்த மாதிரி ரோட் சைட்ல உங்க பொண்ணு மாதிரி இருப்பாங்களே, பார்த்தா நல்லா படின்னு சொல்லி நீங்களும் உங்க கையால கொடுத்துருங்க. இல்ல நீங்களே கொடுத்துருங்க. நான் ஒரு 3-4 கொடுத்துரு, நீங்க கொடுங்க. உங்க ஒரு திருப்திக்காக, உங்க மன திருப்திக்காக உங்க பொண்ணுகிட்ட கொடுத்து, கஷ்டப்படுறவங்க யாருக்காவது உங்க பொண்ணு கொடுத்து கொடுங்க. சரியா? என்னோட நம்பர் இருக்கு. சரியாக்கா? அவசரத்துக்கு வந்தா அதனால இதுல என்னோட நம்பர் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னொரு தொழில் ஏதாவது பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு கஷ்டம் ஏதாவது தேவைனாலும் எப்பனாலும் ஒரு தம்பி இருக்கான்னு நினைச்சு உரிமையா நீங்க கால் பண்ணுங்க. சரி? பாப்பாக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் வாங்கி தந்துட்டு போறேன். வாங்கக்கா. அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, பிடிச்ச வாங்கிக்கோ. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் கேக்கா? அது மட்டும் வாங்கிக்கணும். எது உனக்கு வேணும்? எந்த இது வேணும்? ஒயிட் சாப்பிடுறியா? சரி தாங்க, நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஒரு 2 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கேன். 2 வயசுல இருந்து இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு பேசி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? உங்க மூஞ்சில அந்த சிரிப்பை பாக்குறது எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது. சிரிக்கிறீங்க பாத்தீங்க, அந்த சிரிப்பு தான். நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படிச்சு உங்க அம்மாவை நீங்க நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு நீங்க நல்லா இருந்தாலே போதுக்கா. சரியா? வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வாங்க. என்ன கஷ்டம்னாலும் ஒரு தம்பி இருக்கான்னு நினைச்சுக்குவாங்க. தைரியமா எப்பனாலும் கால் பண்ணுங்க. சரியா? நல்லா போய் வியாபாரத்தை பாருங்க. நன்றிண்ணா.